அண்ட் an average ஒரு இந்தியன் வந்து 5 hours ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. ஸோ இப்படியே இப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு எல்லாருக்கும் அதே மாதிரி என்னென்னா நம்ம மைண்ட் வந்து நம்ம நிறைய பார்க்குறோமோ அதை வந்து நம்மளுக்கு கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபோனை வந்து 5 hours கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது எப்படி நம்ம ஒழுங்காக செட்டப் ஆகிருக்கணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபோனை எப்படி நம்ம வந்து மினிமலிஸ்டிக்காக செட்டப் பண்ண போகிறதுன்னு தான் வந்து நான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த ஃபோனை வந்து 3 விதமாக பிரிச்சிருக்கேன். என்னுடைய ஹோம் ஸ்க்ரீனை ஒன்று குயிக்கி, அடுத்தது விட்ஜெட்ஸ் அண்ட் தென் டெய்லி டிரைவர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குயிக்கி. இதில் வந்து என்னென்னா டேட்டு, என்னுடைய வெதர் என்ன, அப்புறம் வந்து அது மேலே வந்து ஒரு கிளிக் பண்ணால் வந்து ஒரு அஜெண்டா மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அஜெண்டா மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து என்னுடைய கேலண்டரோட சிங்க் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து என்னுடைய அடுத்த 1 வீக்குக்கான என்னுடைய ஷெடியூல்ஸ் எல்லாமே வந்து இதில் நான் வந்து இது பண்ணி வச்சுருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து விட்ஜெட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொடக்டிவான சிஸ்டம்ஸ் லைக் ஈட் பண்ணுறது, லைக் ஸ்லீப் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது, அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இது பண்ணிவிட்டு ஒரு ட்ராக்கிங் மாதிரி பண்ணி வச்சுருப்பேன். நான் இப்போ யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்திங்கன்னா டிக், அதில் தான் இந்த விட்ஜெட் வருது. அதே மாதிரி ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய இது இருக்கும். நான் ஃபோன் கன்சியூம் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னுடைய டு டூ லிஸ்ட் எல்லாமே வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டிரைவர்ஸ். இதில் வந்து எப்படின்னா என்னுடைய சோஷியல் மீடியா எல்லாமே கட் பண்ணிவிட்டு, அதாவது என்னுடைய டிஸ்ட்ராக்டிங் திங்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நான் வந்து அத்தன்டிக்காக என்ன ஆப் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறேன் அதை மட்டும் ஒரு ஃபோல்டர்ஸாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பும் லைக் தனித்தனி செக்ரிகேஷன் பண்ணியிருப்பேன். பார்த்திங்கன்னா ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் வந்து லேர்ன் பண்ணுறது, பிளான் பண்ணுறதுன்றது நிறைய இது பண்ணியிருப்பேன். இதில் வந்து என்னென்னா நீங்கள் ஃபோல்டருக்குள்ளே விட்ஜெட்டாக கூட வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இதில். ஸோ இந்த ஆப் வந்து நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நயகரா லான்ச்சர். இது வந்து ப்ரோ வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷன்லேயே வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. ப்ரோ வெர்ஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதே மாதிரி உள்ளே வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே போகணுன்னா வந்து அப்ளிகேஷன் லிஸ்ட் பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஸ்வைப் அப் பண்ணி நீங்கள் ஏபிசிடின்னு செக்ரிகேட் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ள ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது வந்து நோவா லான்ச்சஸ் இல்லை மற்ற லான்ச்சஸ் மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்கல. ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் இதில் அட்டாமிக் ஹாபிட்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரிக்ஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் அது என்னென்னா வந்து எனக்கு டெய்லி யூஸ் பண்ணுற எசென்ஷியலான ப்ரொடக்டிவான ஆப்ஸை வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுட்டு நான் தேவையில்லாமல் இல்லை அக்கேஷனலாக யூஸ் பண்ணுற இல்லை சோஷியல் மீடியா என்டர்டெய்னிங் இருக்கிற ஆப்ஸை வந்து நான் உள்ளே வச்சுருப்பேன். ஏன்னா வந்து நம்ம முழுசாகவே எல்லாத்தையும் தவிர்க்க முடியாது. ஆனால் ஒரு ஃப்ரிக்ஷன் க்ரியேட் பண்ணால் நம்ம யூசேஜை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். ஸோ அந்த டெக்னிக்கை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்புறம் இதோட கஸ்டமைசேஷன் வந்து நிறைய நம்மளால் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபாண்ட் சேஞ்சஸ் கூட நம்மளால் பண்ண முடியும். அதாவது மேனுவலாக நீங்கள் வந்து கூகுளில் இருந்தோ இல்லை வந்து இன்னொரு ஆப் சொல்லியிருக்காங்க டஃபான்ஸ்னு, அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபாண்ட்ஸை நீங்களாகவே வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருந்த ஃபாண்ட்ஸ் அது நெட்லேருந்து எடுத்து, ஸோ அதுவும் நீங்கள் வந்து உங்கள் இதுக்கு பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எது ப்ளீஸிங்காக இருக்கோ அந்த மாதிரியான ஃபாண்ட்ஸ் வச்சுக்கலாம். மற்றபடி தீம்ஸ், மினிமலிஸ்டிக் தீம்ஸ், மெட்டீரியல் தீம்ஸ் எல்லாமே வந்து உங்களால் இது பண்ண முடியும். பட் ஆனால் 2 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கான். ரொம்ப டீப் டைவ் கஸ்டமைசேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் என்னென்ன வைக்கணும், என்னென்ன வைக்க வேணான்றதை நீங்களே வந்து எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னென்னா நம்ம பார்க்குற திங்ஸ் வந்து நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதாவது நம்மளுடைய ஹியூமன் திங்கான்னு தெரியல, ரொம்ப கொஞ்சம் ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை வந்து ரொம்ப ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்துச்சுன்னா நம்ம ஐஸுக்கு வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும், மைண்ட் கொஞ்சம் காமாக இருக்கும். அப்புறம் நான் சூஸ் பண்ணுற வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மினிமலிஸ்டிக், ஒரு ஷேடி வால்பேப்பர்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன பிரைட்டாக இருக்கணும்னா பிரைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஷேடியாக ஒரு டார்க்காக இருக்கும் போது வந்து ஐ ஃபீல் குட். ஸோ அது மாதிரி தான் நான் எல்லா வால்பேப்பர்ஸும் வந்து டவுன்லோட் பண்ணி செட் பண்ணுவேன். அடுத்தது என்னுடைய ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு பேட்ச் இருக்கும். அந்த பேட்சை ஸ்வைப் அப் பண்ணனா கூகுள் பே யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. ஸோ நிறைய கூகுள் பே. அதுக்கப்புறம் டேப் பண்ணனா கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ இது ரெண்டும் நான் நிறைய யூஸ் பண்ணுற ஆப். ஸோ அந்த ஆப்பை வந்து நான் அங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மினிமலிஸ்டிக் வால்பேப்பர்ஸை வந்து நான் மினிமலிஸ்டிக் வால்பேப்பர்ஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணேன். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நிறைய இருக்குது. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லான்ச்சரில் பிடிச்ச எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இது பிக்சலோட ஃபீச்சர்ஸ் வந்து அப்படியே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சினிமேட்டிக் வால்பேப்பர் செட் பண்ணலாம், அதோட எஃபெக்ட் அப்படியே இருக்கும். எமோஜி வால்பேப்பர் செட் பண்ணலாம் வித் அனிமேஷனோட, அதோட எஃபெக்ட் அப்படியே இருக்கும். லாக் ஸ்க்ரீன் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் வந்து எப்படின்னா பிக்சலோட நல்ல பிளெண்டாக இருக்குது இது வந்து. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அப்ளிகேஷனில். நான் நிறைய லான்ச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லான்ச்சர் வந்து என்ன இருக்குன்னா வந்து சிம்பிளாகவும் ப்ரிசைஸாகவும் இருக்குது. அதே மாதிரி என்னென்னா ரொம்ப ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலும் நம்ம ரொம்ப அதை கஸ்டமைஸ் பண்ணுவோம். அதுவும் கொடுக்கல, லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன இருக்குன்னா லிமிட்டட் ஃபீச்சர்ஸோட நம்ம என்ன கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணலாம், மினிமலிஸ்டிக்காகவும் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இந்த லான்ச்சரில் வந்து பிடிச்சிருக்கு.
அதே மாதிரி எப்படின்னா உங்கள் லான்ச்சரை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து என்னுடைய கஸ்டமைசேஷன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஃப்ரிக்ஷனில் உள்ளத்துக்கி வைங்க. இதெல்லாம் ரொம்ப ப்ரொடக்டிவாக டெய்லி யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து வெளியில் வைங்க. ஸோ இந்த செட்டப் வந்து எப்படின்னா ஒரு பெரிய டிராஸ்டிக் செட்டப் கிடையாது, பட் ஆனால் இது கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு அழகான ஃபீச்சர் வந்து இதில் என்னென்னா வந்து நீங்கள் ப்ளூடூத் ஹெட்செட் கனெக்ட் பண்ண உடனே வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மியூசிக் ஆப் வந்து அங்கே வந்துடும். அது நீங்கள் எந்த ஆப் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பை செட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஹோம் ஸ்க்ரீனில் வந்தோன்னா நீங்கள் இமீடியட்டாக அதை டச் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளூடூத் ஆஃப் பண்ண உடனே அந்த அப்ளிகேஷன் வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து போயிடும். இது வந்து நல்ல ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய நோட்டிஃபிகேஷன் ஷேடை வந்து நான் ஆன் பர்பஸாக வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம ஏதோ நோட்டிஃபிகேஷன் மேலே இருந்தாலே நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகணுன்ற மைண்ட் செட் தான் வரும். ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவே நான் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதனால் என்னென்னா நான் தேவைப்படும் போது மட்டும்தான் எனக்கே தெரிஞ்சு நான் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நான் உள்ளே போவேன். மினிமலிஸ்டிக்காக செட்டப் பண்ணிட்டா எல்லாமே மாறிடும் அப்படின்னு இல்லை. பட் நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னு அவேராக இருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து தானாக வரும். Thanks for watching the video. Subscribe please.